வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானம். அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் ஊழல் மோசடிகளில் இருந்து தப்ப முடியாது, அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது ஆசிய நாடுகளுக்கான விஜயத்தை இன்று நிறைவு செய்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். இதற்கமைய ராஜினாமா கடிதத்தை இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக அவர் நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தார். மத்திய மாகாண ஆளுநராக டிகிரி கொப்பேகடுவ 2005ஆம் ஆண்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சர்கள் இருவர் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். அது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். கல்கிஸ்ஸ தர்மபாலராம விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேரர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது அமரபுர மகாநிகாய அனுநாயக்கர் கொட்டுகொடு தம்மாவாச அனுநாயக்க தேரரை சந்தித்தார். புதிய ஜனாதிபதி நாட்டுக்கு அளப்பரிய சேவையாற்றுவார் என மக்கள் மத்தியில் நம்பிக்கை காணப்படுவதாக இதன்போது கொட்டுகொடு தம்மாவாச தேரர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலனி வித்யாலங்கார பிரிவினாவுக்கு சென்று தேரர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் ஊழல் மோசடிகளில் இருந்து தப்ப முடியாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மக்கள் சந்திப்பு அவிசாவளை கொடகார பகுதியில் இடம்பெற்றது. අපේ ජනතාව අතරේ අද තියෙනවා පොඩි ප්‍රශ්නයක්, කෝ මේ පිරිස් වලට දඬුවම් ලැබෙනවද? කට්ටිය රටින් පැනලා යනවා නේද? இந்த குழுவினருக்கு தண்டனை கிடைக்குமா என மக்களிடம் கேள்வி உள்ளது. சிலர் நாட்டை விட்டு தப்பி செல்கின்றனர். சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதனால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பது கேள்வியாகியுள்ளது. இது மக்களின் கொந்தளிப்பு என்பதை முதலாவதாக கூறிக்கொள்ள வேண்டும். எதிர்வரும் 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்க எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் முன்வர முடியும். அதேபோன்று அரசியல் சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்க முடியும். அதன் காரணமாக எவரினாலும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட முடியாது. 10,000 போலீசார் மற்றும் தேடுதல் அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஊழல் துஷ்பிரயோகங்களை கண்டறிந்து தண்டனை வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறும். இது தொடர்பில் கட்சி தலைவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பிலான சேற்றிறன் மிகு நிறுவனத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளோம். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதி நீதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்க கடுவலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். எவ்வாறான அரசியல் தீர்மானங்களை மேற்கொண்டாலும் நீங்கள் அது தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. மைத்ரிபால சிறிசேன பதவியில் உள்ள ஜனாதிபதி ஆவார். அவர் அரசியல் செய்ய மாட்டார். கட்சியின் தலைவர் பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் அது நடைமுறை சாத்தியமற்ற வகையில் பேருக்கு மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக நிமல் சிறிபால டி சில்வா அல்லது வேறு யாரும் வர முடியும். மைத்ரிபால சிறிசேன எந்தவொரு அரசியல் கட்சி சார்பானவரும் அல்ல. அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி. அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார். அதே போன்று மற்றவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவார். மைத்ரிபால சிறிசேனவும் நாமும் நாட்டின் நல்லாட்சியை கட்டியெழுப்புவதற்காக வாக்குறுதி அளித்துள்ளோம். எனவே அதனை நிறைவேற்றுவது மாத்திரம் எமது கடமையாகும். முன்னாள் போக்குவரத்து பிரதியமைச்சர் ரோஹன திசாநாயக்க நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து ஏதேனும் ஒரு தோஷத்தினால் முதல் தலைவர் வெற்றி பெறாவிட்டாலும் நாம் சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலையில் தற்போது இருக்கின்றோம் என நினைக்கின்றேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதேவேளை அவர் எதிர்பார்க்கின்ற நல்லாட்சியை உருவாக்க நாம் தயார் என்பதை தெளிவாக கூற வேண்டியுள்ளது.
ඒ වගකීම් ඉෂ්ට කරන්න එතුමාට සහයෝගය ලබා දෙමින් ඒ කටයුතු එතුමා බලාපොරොත්තු වෙන යහපාලනය ක්‍රියාත්මක කරන්න අපි සූදානම් කියන එක අපි පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න ඕන. தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான தேசிய கொள்கை ஒன்றை வகுப்பதற்கு எண்ணியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பதற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கம் என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2015ஆம் ஆண்டுக்காக பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை அனுமதிக்கும் நடவடிக்கை இன்று இடம்பெறுகிறது. இது தொடர்பான தேசிய வைபவம் காலி மஹிந்த கல்லூரியில் நடைபெறுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இம்முறை தரம் ஒன்றுக்கு சுமார் 3,40,000 பிள்ளைகள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் ஒன்றிற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான வரவேற்பு நிகழ்வுகள் நாடுபூராகவும் உள்ள பாடசாலைகளில் இடம்பெற்றது. புத்தளம் மாவட்டத்தில் பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான நிகழ்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கு கட்டுக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பாடசாலைக்குள் பிரவேசித்த முதலாம் தர மாணவர்களை இரண்டாம் தர மாணவர்கள் பூச்செண்டு வழங்கி வரவேற்றனர். ஆண்டுக்காக தரம் ஒன்றிற்கு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் கிழக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் ஆகியோர் அதிதியாக கலந்து கொண்டனர். சம்பிரதாயபூர்வமாக தரம் 1 மாணவர்கள் தரம் 2 மாணவர்களால் பூமாலை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சியிலும் மாணவர்களை வரவேற்கும் கால்கோள் விழா சிறப்பாக இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. முதலாம் தர மாணவர்களை இரண்டாம் தர மாணவர்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். அரசாங்கத்திற்கும் புதிய அமைச்சின் செயலாளர்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட சமய வழிபாடுகள் நேற்று நாரகன்பட்டியில் இடம்பெற்றன. இந்த சமய நிகழ்வுகளை நாரகன்பட்டி விகாரையின் விகாராதிபதி உலப்பனே சுமங்கல தேரர் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள 2 வீடுகள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதி மற்றும் தபால் நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 வீடுகளின் ஜன்னல்களை நேற்றிரவு உடைத்து சந்தேக நபர்கள் பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த வீடுகளில் இருந்த நகைகள், கையடக்க தொலைபேசிகள், பணம் உள்ளிட்ட மேலும் பல பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். $5,000 மில்லியன் பெறுமதியான அரிசி களஞ்சிய சாலைகளில் பழுதடைந்து காணப்படுவதாக உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தினால் 4 மாதங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியே பழுதடைந்துள்ளதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா கூறியுள்ளார். கூடுதல் விலைக்கு குறித்த அரிசி கொள்வனவு செய்யப்பட்டமையும் தெரிய வந்துள்ளது. களஞ்சிய சாலைகளில் அரிசி பழுதடைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்க உள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர்கள் 2 இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பத்திரமுல்ல செட்சிரிபாயவில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் அவர் கடமைகளை பொறுப்பேற்றார். கொழும்பு ராயல் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை பயின்ற ஃபைசல் முஸ்தபா ஓர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆவார். 2004ஆம் ஆண்டு அரசியலில் பிரவேசித்த அவர் அந்த வருடமே கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2005ஆம் ஆண்டு சுற்றுலாத்துறை பிரதியமைச்சராக நியமிக்கப்பட்ட ஃபைசல் முஸ்தபா சுற்றுச்சூழல் பிரதியமைச்சர், தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி பிரதியமைச்சர் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதியமைச்சராகவும் கடமையாற்றினார்.
අපි සිවිල් සමාජයට වගකීවන්නේ කොහොමද කියන එක මගේ කාර්යභාරයේ විශාල කාර්යභාරයක් වෙනවා. ඒ වගේ දන්නවා අපි දූපත් රටක ගුවන් තොටුපළක් ඉතාමත් අත්‍යවශ්‍යයි. சிவில் சமூகத்திற்கு பொறுப்பு கூறுவது எவ்வாறு என்பது எமது கடமையாகும். நாங்கள் தீவில் இருக்கின்றோம். தீவிற்கு விமான நிலையம் அவசியம். கடந்த வருடம் 7 மில்லியன் பேர் எமது விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளனர். எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், மிகின்லங்கா ஆகிய நிறுவனங்கள் இருக்கின்றன. 2 சர்வதேச விமான நிலையங்கள் எமக்கு இருக்கின்றன. எனது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தொடர்பில் மக்களுக்கு பாரிய கேள்விகள் உள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நட்டத்தை பார்க்கும் போது 3 தடவைகள் சமுர்த்தி வழங்க முடியும் என சிலர் கூறுகின்றனர். இவ்வாறான ஒரு கருத்தை நாட்டில் காணப்படுகின்றது. ஊழல் மோசடிகள் தொடர்பில் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். எனது அமைச்சின் நிறுவனங்களில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் எந்த ஒரு சாட்சியுமின்றி எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராயும் அதே சந்தர்ப்பத்தில் நல்லாட்சியை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். අපි දූෂණය සහ නාස්තිය හොයන ගමන්ම යහපාලනයක් ඇති කරන්න අපි ක්‍රියාවෙන් කරන්න ඕනේ. මම බලාපොරොත්තු වෙනවා මේ අමාත්‍යාංශය සහ මේ අමාත්‍යාංශයේ සියලු ආයතනවල දවස් 100 වැඩසටහනක් වෙබ් අඩවිය දාන්න. இதேவேளை சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனநாயக்க இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். 2009ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் 80,884 வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி மேல் மாகாண சபைக்கு தெரிவான ரோசி சேனநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மேற்கு பிரதான அமைப்பாளராக செயலாற்றினார். இன்று பதவிகளை பொறுப்பேற்ற சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனநாயக்க அமைச்சின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். நீதி அமைச்சுடன் ஒன்றிணைந்து சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் செயற்பட உள்ளதாக அமைச்சர் ரோசி சேனநாயக்க இதன்போது கூறினார். கடந்த காலங்களில் நாட்டின் போதைப்பொருள் கலாச்சாரம் நிலவியதாக தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் அந்த கலாச்சாரத்தை ஒழித்து சிறுவர்களுக்கு சிறந்த கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதாகவும் தெரிவித்தார். சிறுவர்கள் தொடர்பிலான பிரச்சினைகளை ஆராய 24 மணித்தியாலங்களும் இயங்கக்கூடிய வகையில் தொலைத்தொடர்பு பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது ஆசிய நாடுகளுக்கான விஜயத்தை இன்று நிறைவு செய்துள்ளார். இதேவேளை பிலிப்பைன்ஸில் பரிசுத்த பாப்பரசரால் ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலி ஆராதனையில் சுமார் 6 தொடக்கம் 7 மில்லியன் மக்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 5 நாள் ஆசிய நாடுகளுக்கான விஜயத்தை நிறைவு செய்துவிட்டு பிலிப்பைன்ஸிலிருந்து இன்று புறப்பட்டார். பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களின் பரிசுத்த பாப்பரசருக்கான பிரியாவிடை நிகழ்வு வில்லேமோ விமான தளத்தில் நடைபெற்றது. பிலிப்பைன்ஸ் வரலாற்றில் நிகழ்வொன்றிற்காக அதிக பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்ட சந்தர்ப்பமாக பரிசுத்த பாப்பரசரின் விஜயம் அமைந்துள்ளது. சுமார் 50,000 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேவேளை ஊழல்களை ஒழித்து அந்த வளங்களை ஏழை மக்களுக்காக பயன்படுத்துமாறு பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்திடம் பரிசுத்த பாப்பரசர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback